மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் நீடூழி வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்வில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இருதயத்தை பேணுவது எப்படி, இருதயத்தை பற்றிய என்னென்ன மாதிரியான புரளிகள் இருக்கின்றன, உண்மை இருக்கின்றன, அவைகளை பற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருதயம் மிக வல்லமை வாய்ந்த தசைகளினாலே ஆக்கப்பட்டது. கார்டியாக் மசில்ஸ், களைப்புறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற தசைகள். அந்த இருதயத்துக்கு இரத்தத்தை அனுப்புகிற இரத்த குழாய்கள் இருதயத்திலிருந்து இரத்தத்தை வெளியில் எடுத்து போகிற மகாதமனிலிருந்து ஒரு கிளை பிரிகிறது. இந்த கிளை இரத்த குழாய் இருதயத்தின் மேலே ஒரு தலப்பா கட்டியது போல, அதுதான் கரோனரின்னு சொல்லுவோம். கரோனரினா க்ரௌன்னா தலப்பா. கரோனரி ஆர்டரி, இந்த இதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்லுகிற இரத்த குழாய்கள். இருதயத்தில் ரத்தம் இருக்கிறது, இருதயம்தான் உடம்புக்கெல்லாம் ரத்தத்தை கொடுக்குது. இருந்தாலும் இதய தசைகளுக்கு ரத்தம் வேணும் இல்லை? இதய தசைகளுக்கு ரத்தம் கொடுக்கப்பட்டால் தானே அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், அதுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், அதுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்கும், அது இயங்கும். இப்போ இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்து செல்வதற்கு இருதய இரத்த குழாய்கள், கரோனரி ஆர்டரிஸ் என்று அந்த மகாதமனில் இருந்து புறப்பட்டு வந்து இருதயத்தின் மேலே இருக்கின்றன. ஒரு அதிசயம் என்னென்னா, இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரியோ இதய இரத்த குழாய்களில் ஸ்டென்ட்டோ எல்லாம் வைக்க முடியுதுன்னா என்ன காரணம்னா, இப்போ நம்முடைய கையில் இரத்த குழாய்கள் ஓடுகின்றன. இந்த இரத்த நாளங்கள் நம்ம கை மேலே ஓடுறதா எங்குமே இல்லை. சிலருக்கு சில இரத்த நாளங்கள் கொஞ்சம் வெளியில் அப்படி தடித்து இருக்கும், தெரியும். ஆனால் இந்த இரத்த குழாய்கள் எல்லாம் உள்ளே செல்லுகின்றன. இருதயத்துக்கு இரத்தத்தை செலுத்துகிற இரத்த குழாய்கள் இருதயத்தின் மேலே செல்லுகின்றன. அதனால தான் நம்மால் அந்த இரத்த குழாய்களை மாற்றி அதற்கு அறுவை சிகிச்சை செய்து அதை பைபாஸ் சர்ஜரியில் அந்த இருதயத்துக்கு வந்து காப்பாற்ற முடிகிறது. இயற்கை அப்போவே அப்படி திட்டமிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கரோனரி ஆர்டரிஸ், இதயத்தின் மேலே போர்த்தி கொண்டிருக்கிற இரத்த குழாய்கள், அந்த குழாய்களிலே அடைப்பு ஏற்படுவதை பற்றி தான் நாமெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இருதய குழாயில் அடைப்பு வந்து விட்டது, உடனே ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, இருதயம் இயக்கம் நின்று விட்டது. இருதயத்திற்கு வருகிற எல்லா உபாதைகளுமே இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வருவது இல்லை. நெஞ்சுவலி எல்லாமே ஹார்ட் அட்டாக் இல்லை. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கை ஒரு மனிதன் இறந்து விடக்கூடாது என்பதில் அவனை விட கவனமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு கடுமையான ஒரு விளைவை ஏற்படுத்துகிற ஒரு நோய், அந்த நோய் வருவதற்கு முன்னால் பல அறிகுறிகளை, அறிக்கைகளை, முன்னறிவிப்புகளை இயற்கை நமக்கு தருகிறது. அதை நாம் கவனிப்பதில்லை. ஞானிகள்லாம் சொல்லுவார்கள், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், லிசன் டு யுவர் த கமாண்ட் ஆஃப் யுவர் இன்னர் மைண்ட், லிசன் டு யுவர் பாடி லாங்குவேஜ், இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். என்னென்னா சித்தர்கள் இதைத்தான் சொன்னார்கள். தன்னை கவனி, உன்னை கவனி, உனக்கு வேண்டியது அனைத்தும் உனக்குள்ளேயே இருக்கிறது. உன்னை நீ கவனி, உன்னை நீ அறி. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாது தானே கெடுகின்றான், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாது தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தான் இருந்தானே. திருமந்திரம் சொல்லுது, தன்னை அறி. முதல்ல யூ நோ வாட் யூ ஆர். நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அடுத்தவனை பார்க்க வேண்டியது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பார்க்கறது, அடுத்த வீட்டை பார்க்கறது, அடுத்தவனுடைய செயல்பாடுகளை கவனிப்பது. நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம பார், நமக்குள்ளேயே நமக்கு வேண்டிய வழியை காட்டுகிற ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது.
அப்போது இதை தான் தன்னை அறிதல். திருமூலன் சொன்னார், திருமந்திரம்னு பாராட்டுறேன்னா என்ன காரணம்? அவ்வளவு பொருள் பொதிந்த உண்மைகள் அதற்குள்ளே பதிந்து இருக்கிறது. இப்போ இருதய நோயின் வந்து விடுதுன்னா நம்ம என்ன உடனே நினைக்கிறோம், ரத்த குழாயில் அடைப்பு வந்துடுச்சு. இன்னும் எத்தனை இருக்கிறது. இரத்த குழாய்களை ஏன் அடைப்பு வந்தது? இருதயத்தில் இரத்த குழாயில் அடைப்பு வர்றது மட்டும்தான் இதய நோயா? இதெல்லாம் பொது செய்திகள். இதயத்தை பாதுகாப்பது எப்படி என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.